இங்க பாருங்க நமக்கு இப்படி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே என்ன பண்றோம், சரி டிஃபிகல்ட் டு சால்வ் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டு போயிடுவோம். கரெக்ட்டா? பட் அப்படி இல்ல. இது ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். இத நீங்க எப்படி மாத்தலாம்? சேமா இருக்கு, சேமா இருக்கு, சேமா இருக்கா? ஸோ a கியூப் எடுத்துக்கலாமா? பிளஸ் இங்க பாருங்க 215, 215, 215 அப்போ b கியூப் எடுத்துக்கலாமா? டிவைடட் பை a ஸ்கொயரா? a இன்ட்டு பியா? கீழே பி ஸ்கொயரா? அப்படியே எழுதிக்கங்க. a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எப்படின்னா a கியூப் பிளஸ் b கியூப் இருக்குல்ல, ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சரி, அப்போ a கியூப் மைனஸ் b கியூபா இருந்தா a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா தான். இப்போ மேலே a கியூப் பிளஸ் b கியூப் இருக்கு. அப்போ என்ன எழுதலாம்? மேலே a பிளஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் வருமா? கீழே நமக்கு என்ன இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்கா? ஸோ இதுவும் கேன்சல் ஆகுமா? ஸோ ஃபைனலாக என்ன இருக்கு? a பிளஸ் b. ஓகேவா? இப்போ a என்னங்க? a வந்து 785, b வந்து 215, ஆன்சர் 1000. ஸோ இது நான் இப்போ ஃபுல்லாக போட்டேன் இல்லையா? இதையே நம்ம 30 செகண்ட்ஸ்குள்ளே போட முடியும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபார்முலா இந்த மாதிரி மாடலில் சம்ஸை பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆன்சர் ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாடல்ஸை சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ண இந்த ஸ்ட்ரெயிட் இந்த ஸ்டெப்புக்கு போக வரணும் மைண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் பார்க்கும்போது இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் மைண்ட்லேயே போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஸோ a பிளஸ் b ஆட் பண்ணி பார்த்தா 1000 சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு போயிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகுமா?